ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AG Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ இஃப்தார் இன்றைக்கி ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எஸ். ஸோ இப்போ வந்து மூணு பரவாயில்ல, வெஜ்ஜில் கூட ஏன்னா போன டைம் கூட நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். பரோட்டா, ருமாலி ரொட்டி அந்த மாதிரி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் டெசர்ட்டுங்க நல்லா இருக்கும். இஃப்தார்னாலே டெசர்ட்டு இல்லை, நான் டெசர்ட் சாப்பிடுவேன் ஜாஸ்தி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஷாரனும் நானும் மட்டும்தான் வெஜ்ஜு. இவங்க எல்லாம் வந்து இஃப்தார். ஸோ ஓகே, இன்னைக்கு 3 இடம் இருக்குது. அந்த 3 இடத்துல எங்கே போக போகிறோன்னு தெரில. 3 இடத்துல வந்து ஃபேமஸாக இருக்கும். இல்லை 3 இடம் ஃபேமஸ் இங்கே சிவாஜி நகர், கோர்மங்கலா, அப்புறமா இன்னொன்று எடுத்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே எங்கே இருக்குதா இந்த பக்கம். அது எது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அங்கே நம்ம இப்போ போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இஃப்தாரை வந்து எப்படியும் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இஃப்தாருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கே வந்துக்கிறோன்னா முன்னாடிப்பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமோ, நாங்கள்லாம் காலியாக தான் இருக்குது. நம்ம அங்கேயே பார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா கோரமங்கலாக்கு வந்துக்கிறோம். பின்னாடி வராங்க ஷாரனு, மம்மி, டேடி எல்லாம் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க பாருங்கள், லைனாக வந்துங்கிறாங்க. ஸோ பார்ப்போம். என்னப்பா எத்தனை முன்னாடி போட்டுறவா? சரி, அப்புறமா நான் வேண்டா, நீங்கள் அங்கேயே நிற்க வச்சுக்கின்னு நீங்கள் அங்கேயே இருங்க. நான் போயிட்டு கார் எடுத்து வந்து ஆமாம் அப்புறமா வந்து பிக்கப் பண்ணிக்கிறவங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு இவங்க வந்து எல்லாம் ஒரு இதுவாக வராங்க, எக்ஸைட்மெண்ட்டாக வராங்க. எனக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, பிகாஸ் ஐ ஆம் வாட் ஒன்லி வெஜ்ஜி. இப்போ நான் வெஜ்ஜி தேடுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது எனக்கு கிடைக்காதான்னு தெரில. பட் ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா சாந்தி சாகரில் கூட வந்து சாப்பிட்ருவேன் நான். சுக் சாகர், சாந்தி சாகர் எல்லாம் இந்த ரோட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக ஓகேடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு என்னென்ன வாங்குறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே க்ரௌடு பார்த்தீங்களா? இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 10:30 மணி ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுட்டு. ಇಡಿಯಾಪಮ್ಮ ಇದು ಹರಿಯಾಲಿ ಅನ್ನ ಕೊಡಿ. ಇದು ಒಂದು ಪ್ಲೇಟು, ಇದು ಒಂದು ಕೊಟ್ಟು ಸೇಮಿಯಾ. ಯಾವುದು ಹರಿಯಾಲಿ? ಇದು ಲೆಮನ್ ಇಟ್ಟಿದ್ದು. ಲೆಮನಾ? ಓಕೆ. ಇದು ಒಂದು ಕೊಡ ಮಲೈ ಇದ್ರಲ್ಲಿ ಕೊಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಫಸ್ಟ್ ಐಟಮ್ ಇಡಿಯಾಪಮ್ ವಿತ್ ಗ್ರೇವಿ. சாப்பிடுங்க. சாரணும் நானும் வெஜ்ஜு, அது நாங்கள் தேடுறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சாப்பிடு. கிரேவி மட்டன் நினைக்கிறாரு. மட்டன் தான். டாடி சாப்பிடுங்க, 4 இருக்கு பாருங்க. இது ஒரு சிக்கன் சாப்பிடுங்க. ஓகே, இது என்ன நல்லா இருக்கா? அது இது ஒரு ஃப்ளேவரா, அது ஒரு ஃப்ளேவரு. சார், how is the taste, sir? Good. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ஃபுல் செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. செம்ம க்ரௌட் அங்கே உள்ள. ஸ்வீட்ஸ் டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணோம். இப்போ நான் அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். நானும் ஷேரானா இப்போ இங்கே தோசை கிடைக்க மாதிரி பார்த்துக்கிறோம். தோசை சாப்பிட்டாடே போகலான்ட்டு. வெஜ் பர்கரா? தான் பார்த்துனுக்குறான் மெனு. ஆமாம், இது எல்லா கடையிலையும் இருக்கும்பா. இப்போது எல்லா கடையிலையும் வெளியே வைக்குவாங்க. இப்போது இது எப்படி இருந்துச்சு எனக்கு தெரில, நான் டேஸ்ட் பண்ணல. இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஷீக் தான் நல்லா இருக்குமா, ஷீக்கு கேமல். நம்ம அது சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டு நீங்களாம் சாப்பிட்டீங்களா? வேற என்ன ட்ரை பண்ணலாம்? அந்த பக்கம் போயிட்டு இல்லை, அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணலாம். நம்ம டாடியா ஹேண்ட்ஸம் லாஸ்ட் அந்த கடை இது முன்னாடி. ஆமாம். அங்கே போகலாமா?
அவர் எங்கே போனாலும் எல்லாரும் அவருக்கு சொல்கிற ஒரே வார்த்தை டாடி தான் ஹேண்ட்ஸம்னு இருக்குது. ஆனால் அவர் உண்மையாகவே ஹேண்ட்ஸம் தான். கண் போடக்கூடாது. ஆல்ரெடி நேற்று ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சு வந்துக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பேக்ஸு ஸ்வீட்டு கடை பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த மட்டும் நம்ம ஆளுங்க எங்கே காணோம். இது என்ன வந்து மேங்கோவில் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க சர்பத்தெல்லாம் போட்டு. மாங்காய் அது ரா மாங்காய். அடி அப்படியே குடி, பரவாயில்ல எடுக்காத விடு, ஸ்ட்ராங்காக இருக்கும். மம்மி தான் கேட்டாங்க அத்தை, மம்மி கொடு. உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். சரி இரு மம்மி வருது, உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகே, இது எப்படி இருக்கு? ஆமாம், இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. மாங்காய், லெமனு, சுகரு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா கொஞ்சம் சர்பத்து. சாரி அந்த சீட்ஸு நல்லா இருக்கு. நானும் ஒரு சிப் அடிச்சேன், நல்லா இருந்துச்சு. வேணுமா ஒன்று சொல்லவா? ஓகே ஓகே. வேற என்ன ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க. வேணுமா மாங்காய்? இல்லை மாங்காய் வேணுமா? கட் பண்ணிக்கிற மாங்காய் இது இங்கே கூட இருக்கு. என்னப்பா அது? என்னன்னு தெரியல. ஸ்வீட் ஒன்னுலேருந்து நான் எதுவும் நல்லா போடல. பிரெட் அல்வா மாதிரி பிரெட் ஸ்வீட். இது பேரா சைட் கடை ஸ்பெஷலா? அவரே சொல்லிடுவாரு பெஸ்ட். நாங்க சொல்றதோட நம்ம என்ன வாயில வர மாட்டோம். அக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு சாத்துக்குடின்னு கேட்டுச்சு. எனக்கு வேற எனக்கு கடை பேர் மாதிரி கேட்டுச்சு. சைடு கடை. பிரெட் வித் மில்க் மேடா? வேணாம், நான் சாப்பிட்டேன். ஸ்வீட் போதுமா உங்களுக்கு? வேற ஏதாவது சாப்பிடுறது வேணும்னா பார்க்கலாம். சரி போங்க. உங்களுக்கு வேற என்ன வேணுமா? சாலட் உங்களுக்கு என்ன வேணுமா? வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா? டிபிசி ஹனி கேக். அண்ணா நாங்க டிபிசி அங்க சாப்பிட்டோம். இப்ப இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம் போங்க. ஹனி கேக்கா? ஹனி கேக் வேணாம். இல்ல மேகனா நான் மோனா பொண்ணு காமிக்கல, மேகனா பிரியாணின்னு காமிச்சு. இப்போ ஷாரன் வந்து பன்னீர் பிரியாணி சாப்பிட்றான்லாம், அதனால அங்கே போகலாம். நானும் என்ன பரோட்டா அந்த மாதிரி வாங்கிக்கிறேன், ருமாலி ரொட்டி அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். ஓகே போங்க அப்படியே போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரீட்டை விட்டு இப்போ வந்து மேகனா ஃபுட்ஸ் போகிற உள்ள. இந்த ஏரியாவில் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய பப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் ஃபுல் பப்பு தான். இப்போல்லாம் ஹாப்பி ஹவர்ஸ் ஓடினுக்குது. எங்கே போகிறாங்க? இப்படி போகிறாங்களா? ஓகே. இந்த ஸ்ட்ரீட் மம்மி, இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட் வரைக்கும் பப்பு தான். இப்போ நைட்டெல்லாம் பார்ட்டி பண்ணுவாங்க ஃபுல்லாக, டெய்லி இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா இப்போ வந்து நாங்கள் மேகனாவுக்கு வந்துட்டோம். மேகனா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா ஆப்வியஸாக அங்கெல்லாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சைட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. நான் ஷாரன் சாப்பிடல. ஸோ ஷாரனுக்கோசரம் நம்ம வந்தோம். ஷாரன் வந்து பன்னீர் பிரியாணி சாப்பிட்றேன்னா, ஸோ நான் என்ன பட்டர் நான் சொல்லிக்கிறேன். பட்டர் புல்கா, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறமா பன்னீர் கபாப், எல்லாமே நான் பன்னீர்லேயே சொல்லிட்டேன். மோனா வந்து ஒரு பிரியாணி செஞ்சு மம்மி டாடி வானான்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கேருந்து ஜூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வரலாம், வந்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி பார்த்து திகட்டிட்டோம். பார்த்துட்டு என்னடா இது அவ்வளோ இருக்குது, எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி இருக்குதா, என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வந்தாலும் என்ன ஒரு 1-2 ஐட்டம் தான் சாப்பிட முடியும், எல்லாமே ட்ரை பண்ண முடியாது. அப்படியோ ட்ரை பண்ணாங்கன்னா அது வேறு லெவல், சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் அது ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு ஷாரன் கேட்போம் பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோ இங்கே இருக்குது பாரு. ஆமாம், அது செம்மையாக இருக்குல்ல. அது மணி பிளான்ட் தானா? இது ஒன்றே இல்லைமே, ஸ்டாண்டுமே, அது ஸ்டாண்டில் வச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு பன்னீர். சாப்பிடுங்க, சாப்பிட்டு தான் வாங்கினேன்.
எனக்கு குல்ச்சா வந்துச்சு, பன்னீர் பட்டர் மசாலா வந்துச்சு, பன்னீர் 65 வந்துக்குது. இன்னும் ஏதோ ஒன்று சொன்னேனே, கோபி சொன்னேன் நான், அதுவும் வரும். பார்சல் பண்ணிக்கலாம், அப்படி பார்க்காத வானா நாளைக்காக காலையில் எனக்கு. அது என்ன கோபியா பன்னீரா அது? இல்ல 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 நீ என்ன மீனி இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேபி காணுங்கிற. பன்னீர் சொன்னேன், பன்னீர் 65, அப்புறமா கோபி சில்லி சொன்னேன். அது கோபி சில்லியா பன்னீரா? आराम से डालो भैया उसको। इधर थोड़ा उधर थोड़ा था, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன், இவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, அச்சுக்கிறாங்க. ஒன்று போதும் அதுலேயே வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த மோனா வந்து வானே வானாது. ஆ சரி இதான் வாங்கி சாப்பிடுங்கன்றேன் நான். அந்த மாவு பிசைக்கிறாங்கல்ல, அது வயிறு ஃபுல்லாக எடுத்து போல. சரி ரொட்டி கூட இருக்குது, ஆனால் ரொட்டி ரொம்ப காஞ்சிட்டு இருக்குது. இது புதுக்காமரே இல்லை. பசி எடுக்கும் உங்களுக்கு, அதுதான் சொல்கிறேன், சாப்பிட்ருங்க. மோனா பசி எடுக்கும் 100%. ஏண்டா ப்ரேயர் பண்ணிக்கிறியா? வெரி குட். மம்மி நீங்கள் நிறைய நல்ல நகைச்சுவை பண்ணுறாங்க. உங்கள் டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இப்படி தான் உங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ டேலண்டட்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியாது. என்ன ஒரு காமெடி பண்ணுறாங்க. இது வந்து கோபி எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டோம். இவங்களெல்லாம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். சரி இப்போ நம்ம ஃபேமிலி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிடுவாங்க, இஃப்தார்ன்றாங்களே, நம்ம தான் சாப்பிட்றது இல்லையே வெஜ்ஜு. சரி இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு ஒன்று கூப்பிட்டு வந்தா, இங்கே பாருங்களேன் எல்லாமே பார்சல் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை பார்சல் பண்ணிட்டீங்க, இதை விட சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு பார்த்தீங்களா எல்லாம் பார்சல். நானும் வந்து எல்லாம் வாங்கி தரேன், சாப்பிடுங்கன்னு. ஆனால் எங்கள் ஃபேமிலி இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏதோ மாமாலாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பேட்டிங் பண்ணியிருப்போம். நான் மாமாலாம் என்ன பண்ணுறது, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் உங்கள் மாமாலாம் சாப்பிடுவாங்க. ஏன் மாமாவே சாப்பிட மாட்டாரு? நாங்கள் இஃப்தார் போனோம்னா பார்சல் வாங்குவோம், வீட்டுக்கு எடுத்துப்போம். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐட்டம்ல பார்சல் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது தான். நான் ஏதோ ஒரு ஐட்டம் பார்சல் பண்ணலாம், எல்லா ஐட்டம் வாங்கிடல, எல்லாத்தையும் பார்சல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் 2-3 நாளாக ஓடி நின்றுச்சு வீட்டில். இஃப்தார் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். கிட்டத்தட்ட 12 மணி. இப்போ குளிர்தா? அம்மா எத்தனை மணிக்கு வந்தோம்? இதுக்குள்ள 10 மணிக்குள்ள வந்தோம் நம்ம. 2 நாங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு, 1 மணி ஆயிடுச்சு. ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் இன்னைக்கு மம்மியோட நகைச்சுவை வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்களே வந்து அப்படியே இங்கெல்லாம் இங்கே இருக்கிற வேண்டிய ஆளே இல்லை, வேற லெவலில் வந்து இவங்கெல்லாம் விஜய் டிவியில் வர வேண்டிய ஆளுங்க இவங்கெல்லாம். பட் ஷீ இஸ் மிஸ்ஸிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நல்லா நகைச்சுவை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிரிச்சு வயிறு வந்துச்சு. மோனால செம்ம சிரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. வீக் டேஸில் போனீங்கன்னா ரஷ் கம்மியாக இருக்கும், வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கே ரஷ் இருந்துச்சு. ஆனால் வீக்கெண்ட்ஸில் வண்டி போயிட்டீங்கன்னா நிற்கிறது கூட இடம் இருக்காது. ஆமாம் சாப்பிடவே முடியலையே, நம்மளாலே எங்கே நிற்கவே முடியலையே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு தான், இன்னொரு 20 டேஸோ 35-20 நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லா மீட்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன மீட்டு இஷ்டப்படுதோ போய் ட்ரை பண்ணுங்க.
ஆமாம் டெசர்ட்டுங்களோட நிறைய டெசர்ட்டுங்க இருக்குது போய் ட்ரை பண்ணுங்கள். மெயின் அந்த மாங்காய் பச்சை மாங்கான்றாங்க, அது பச்சை மாங்காய் ஜூஸ். யா அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க சாப்பிட்ட எல்லா டிஷ்லேயும் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு டிஷ்ஷு வாங்கி குடித்தாங்கன்னா அது வந்து ரா மேங்கோ தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.